மற்றவங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு இது மாதிரி நாம் அடையணுமோ அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தவறு விட்டுருவோம். ஆக்சுவலாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்ம நம்ம மனநிலை இப்போ எப்படி இருந்தோ இதுதான் உயர்ந்த நிலை, இப்போ எப்படி இருக்கிறோமோ அதுதான் சரியான நிலை அப்படிங்கிறதுல நம்ம இந்த புரிதல் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்திக்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா எளிமையாக இருக்கு. இந்த எளிமை தான் என்னுடைய மைனஸ் கூட. கஷ்டப்பட்டு ஒன்று கிடைச்சிச்சுன்னா நம்ம யாரும் தவற விட மாட்டோம், பத்திரமா வச்சுக்கோம். ஈஸியாக கிடைக்கும் போது தவற விட்டுறோம். இன்னொன்று, எத்தனையோ மகான்கள் ஞானிகள் வந்தாங்க. எப்பவுமே நம்ம வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு நம்ம பேசுறது வந்து ஒரு பெருமை நமக்கு இருக்கும். ஓசோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவோம், ரமணருடைய தத்துவம் இப்படி இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் வாழும் ஞானி இவர் வந்து எல்லாத்தோட சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. எப்பவுமே அது லைவ்லி இருக்கும்போது நமக்கு தெரியாது, இல்லாதப்போ நம்ம வந்து நல்லா அதை அப்படி நினச்சி பேசுவோம். பட் லைவ்லியா இப்போ இருந்துக்கிட்டு ஐயா செய்யக்கூடிய இந்த பணிங்கிறது வந்து மிக மிக உன்னதமான ஒரு சிறப்பான ஒரு பணியை பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ எளிமை, இதுவரை வரலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுவரை வரல அப்படின்னா அப்படி இதுவரை வந்தவங்க தப்பா அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வழியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த வகையில் ஐயா வேறுபடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது சிறப்பு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இங்கே ஒரு 30 பேர் இருக்கோம். நாமெல்லாம் சேலத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுவோம்? நம்ம என்கிட்ட கேட்போம், சேலத்துக்கு போனவங்க யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு வழி கேட்கலான்னு போகிறோம். ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு வழி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஆளுக்கு வழி கேட்குறீங்க. சேலத்துக்கு எப்படி போகணும்னு கேட்குறீங்க. அவர் சேலத்துக்கு போகிறது வழி சொல்கிறதுக்கு போது என்ன சொல்கிறாரு? சேலம் வந்து ரொம்ப அற்புதமான இடம். அங்கே தான் ஏற்காடு சில்லுன்னு இருக்கும். ஏற்காடு வந்து ஹைட் ரொம்ப கம்மி தான், ஈஸியாக போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓ அப்படியா அப்படின்னு வரேன். இன்னொருத்தர் போய் கேட்குறாங்க, சேலம் நான் வேங்க மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அங்கே கிடைக்காத வகையே கிடையாது, எல்லா வகையான மாம்பழமும் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, சார் சேலத்துக்கு போகணும் வழி எதாவது இருக்கா? அங்கே தான் மேட்டூர் இருக்குது, எவ்வளோ பெரிய இடம் தெரியுங்களா, அப்படி கடல் மாதிரி தண்ணி நின்றுட்டு இருக்கும், காவிரி அது ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சேலத்துக்கு வழி கேட்டால் சேலத்தோடைய பெருமையை சொல்லிகிட்டே இருக்காங்க. சேலத்தை அவங்க என்ன என்ஜாய் பண்ணாங்களோ என்ன அனுபவிச்சாலும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு தேட இருக்கிறேன். நானும் இந்த மேட்டூரை பார்க்கணும், அந்த கடல் மாதிரி தண்ணி இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நானும் இந்த மாம்பழத்தை சுவைச்சு பார்க்கணும், மாம்பழ டேஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு, புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்கிறாரு ஒருத்தர். அப்படி அதே மாதிரி நான் டேஸ்ட் பண்ணுங்கிறாரு. இன்னொருத்தர் மாம்பழமாவே தித்திப்பு தான், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, அது அப்படி இருக்குங்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க அனுபவத்தை சொல்றாங்க. எல்லாருமே அந்த அனுபவத்தை